இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் அவங்க அம்மா அப்பா இருக்காது, அதனால தனியா தான் இருப்பாங்க. இந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருப்பா. போயிட்டு நைட் வரப்ப பக்கத்து வீட்டுக்காராக்கும் உன் தம்பியை வேலைக்கு போக சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு என் தம்பி படிக்கிற பையன் வேலைக்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அவங்க தம்பி காலேஜுக்கு போகாம சிகரெட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போறான். அங்க டெலிவரி வந்ததுனால பக்கத்துல இருக்க பொண்ணு போயிட்டு வர சொல்றா. அவளும் போயிட்டு வந்து இனிமேட்ல என்னால போக முடியாது, நீயே போய்க்கோ அப்படின்னு சொல்லிடுறா. ரெண்டு பேர் வேலை முடிஞ்சு நைட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவ கேக்குற ஏன்டி டெலிவரி கொடுக்க போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னு. நான் டெலிவரி கொடுக்க போறப்ப பசங்களை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க குடிச்சிட்டு அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு இருக்கப்பே ஒரு போட்டோ வருது. இது யாருன்னு கேக்குறப்ப என் தம்பி அப்படின்னு சொல்றா. இந்த பையன் தான் அங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே சாப்பாடு கொடுப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு சோகமா இருக்கா. ஏன்னு கேக்குறப்போ உன் தம்பி என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றான். இவ்வளவு உள்ள போய் பாக்குறப்ப அவங்க தம்பி குடிச்சிட்டு படுத்து கிடக்கா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே உட்காந்து அழுகுறான். அடுத்த நாள் காலேஜ் போறப்ப டேபிள் மேல சிகரெட் இருக்கிறத பாக்குறான். அவன அவங்க அக்காட்ட போயிட்டு அக்கா என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேக்குறான். இந்த வயசுல நீ தண்ணி அடிக்கணுமான்னு கேக்குறா. அதுக்கு அவனு இது எல்லாமே காமனா செய்யறது தானே அப்படின்னு சொல்றான். அவளும் நம்ம குடும்பமும் இப்படித்தானே தண்ணி அடிச்சு இப்ப இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனும் இனிமேட்டு நான் இப்படி பண்ண மாட்டேன்க்கா மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அவன் ஃப்ரெண்டும் அவனை கூப்பிடுறதுக்காக வீடு வரைக்கும் வந்திருப்பான். அவனும் நான் இனிமேட்டு வரலடா, நான் இனிமேட்டு பைக்லயே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க.